மனிதர்கள் பிரதி எடுத்துக்குவாங்களே தங்களுடைய வசதிக்கு, மனனம் செய்வதற்கு, ஏனைய மக்களுக்கு போதனை செய்வதற்காக அதை பிரதி எடுக்கும் போது மனிதர்கள் சில வார்த்தைகளை தவறாக எழுதியிருக்கிறார்கள். அதிலையும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அதிலையும் நாங்கள் உறுதியாக அதிலையும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அதிலையும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அதிலையும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் மனிதர்கள் எடுத்தெழுதிய அந்த தவறு இருக்குது, இது அல்லாஹ்வை சாராது, இது அல்லாஹ்வுடைய குர்ஆனை அவமதிப்பதாக ஆகாது, அல்லாஹ்வுடைய அவனுடைய கண்ணியத்திற்கு களங்கம் கற்பிப்பதாக ஆகாது என்று சொல்றோம். இது நீங்க இன்னொன்னே விளங்கணும். நாம மனிதர்கள் எடுத்தெழுதியதுல பிழை இருக்குதுன்னு சொல்றோமே, கண்மூடித்தனமா சொல்றோமா, சும்மா சுய கற்பனையின் அடிப்படையில் சொல்றோமா, கண்கூடாக பார்க்கிறோம். பிழைனா எதுங்க பிழை? ஒவ்வொரு காலகட்டமாக சுமார் 16 நூற்றாண்டுகள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த திருக்குர்ஆன் இதுதான் திருக்குர்ஆன் என்று அத்தனை பேர்களாலும் சாட்சி சொல்லப்பட்டது. இன்று வரையிலேயும் சொல்லப்படுகிறது. அவ்வளவு வலிமையான ஒன்றுதான் அல்லாஹ் இறக்கிய இந்த திருக்குர்ஆன். அதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தில் பாதுகாப்பு செய்வதை போன்று எழுத்திலும் கூட பாதுகாப்பு செய்திருந்தார்கள். உள்ளத்தில் பாதுகாப்பு செய்வதை போன்று எழுத்திலும் கூட பாதுகாப்பு செய்திருந்தார்கள். உள்ளத்தில் பாதுகாப்பு செய்வதை போன்று எழுத்திலும் கூட பாதுகாப்பு செய்திருந்தார்கள். உள்ளத்தில் பாதுகாப்பு செய்வதை போன்று எழுத்திலும் கூட பாதுகாப்பு செய்திருந்தார்கள்.